வெல்கம் டு மை சேனல். அதாவதுங்க, ஒரு வாரமாக அந்த இலகாயு அவரை பற்றி ஏன் வீடியோ போடுறேங்க, சும்மா வீடியோ ஏன் போடுறேன்னு சொல்லி சும்மா கேட்டே இருக்கேன் சில கமெண்டர்ஸ். அந்த கமெண்டர்ஸ்க்கு இன்னொரு பதில்னா, நான் சொல்கிறேன்னா, அவரை பார்த்து அவர் இப்போ கெட்ட வார்த்தை பேசும்போது குடிச்சிட்டு போடும்போதெல்லாம் எங்கே போனீங்களேன்னு தெரியலிங்க. நீங்கள்லாம் எங்கே இருந்தீங்கன்னு தெரியலிங்க. அதாவது என் மேலே வன்மதி, எனக்கு அவர் மேலே அவர் என்னென்ன பேசுனாரோ அதை பற்றி தான் நான் வீடியோ போட்டேன். அப்போல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க எனக்கு தெரியல. அதை விட்டு போட்டு அவரோட 2-3 வீடியோ நான் போட்டனால அவர் என்ன பண்ணால் உனக்கு என்ன அந்த கெட்ட வார்த்தை பேசுகிற வீடியோ கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உங்கள் குடும்பத்தில் கொண்டாய் காட்டுங்க. அப்போ காட்டிட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள். நான் ஒரு 4-5 வீடியோ போட்டேன். ஏன் அவர் மேலே இப்படி போடுறீங்க அவன் பேசின கெட்ட வார்த்தை வீடியோ உங்களுக்கு நான் வீடியோ போட்டால் நீங்கள் திருப்பி கேட்பீங்களா? இல்லை, அதை விட்டு போட்டு என் மேலே கமெண்ட் பண்ணுறீங்க. நான் அவர் இவர் தான் மரியாதை தான் பேசுகிறேன். போடாங்கூடி அவர் பேசலை. சரி விடுங்க, அது அவரை பற்றி பேசி போர் அடிக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள ரப்பர் தோட்டம். அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மலப்புரம் மாவட்டத்தில் தான் இந்த மாதிரி தோட்டங்கள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அங்கே மட்டும்தான் கேரளாவில் ரொம்ப மரங்கள் அதிகமாக இருக்குது. பாருங்கள், வீடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. சுற்றியும் பார்த்தீங்கன்னா ரப்பர், தேக்கு, மரம் இல்லாத ஒரு ஏரியாவே கிடையாது. அந்த இடத்துல பாக்கு மரம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே எவ்வளோ வெயில் அடித்தாலும் இங்கே கூலிங்காக தான் இருக்குது. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த கேரளா மாநிலத்தில் மரங்கள் காடுகள் நிறைந்த ஏரியான்னு பார்த்தா மலப்புரம் டிஸ்ட்ரிக்கு. ஃபுல்லாக மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் மரங்கள் இல்லாத ஒரு ஏரியாவே கிடையாது. அவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது ஒரு ஷூட்டிங் எடுக்கிற அளவுக்கு இங்கே நல்லா இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு சின்ன பட்ஜெட் படம் எடுக்கிறப்ப தான் இங்கெல்லாம் தாராளமாக ஷூட்டிங் எடுக்கலாம். அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. சீனரிஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு அழகாக அங்கே பார்க்க தோட்டத்தோட அழகு பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு கந்தக பூமி தான் கேரளா. இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெயில் அடிக்காது. அந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் மிகுந்த அமைதியான இடம். அந்த மரங்கள் இல்லாத இடமே இல்லை. அது எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் இல்லை, மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான். மித்த டிஸ்ட்ரிக்டெலாம் பார்த்திங்கன்னா ஹைவேஸு, ரோடு இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரம் தான். அந்த இடத்துல வருது தென்னை மரம், பாக்கு மரம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரப்பர் மரம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான இடம். இங்கே அமைதி நிலைநாட்டு வரும்போது இந்த மலப்புரம் மாவட்டத்தில் ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அங்கே தாராளமாக அமைதியை நிலைநாட்டலாம்.